எத்தன வருஷமா இந்த டாஸ்மார்க் இருக்கு? இத எடுக்கணும்னு எத்தன வருஷமா போராட்டத்துல இருக்கீங்க? இல்ல இல்ல பல இல்ல எத்தன வாட்டி லெட்டர் எழுதி கவர்மெண்ட் கிட்ட குடுத்துருக்கீங்க? இப்ப வண்டலூர் ஊராட்சியினுடைய தீர்மானத்திலே நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி ஆர்டர் காப்பி வந்தது. இது எடுக்கணுன்ட்டு. அது மீறியும் அது எடுக்காமயே விட்டுருக்காங்க. பல வருஷமா போராட்டம் பண்ணியிருக்கோம். நாங்க போராட்டம் பண்ணணும்னு ஒரு இடத்துல உட்காருவோம். அதுக்குள்ளேயும் எங்களுக்கு போலீஸ் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க தனிப்பட்ட முறையில அப்படிலான்ற எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாங்க அத அசால்ட்டா விட்டுட்டோம். ஒரு உள்ளுக்குள்ளேயே நாங்க பேசிட்டு நாளைக்கு பண்ணுவோம்னா, அது எங்கள ஸ்டாப் பண்றதுக்கு பல எதிர்ப்புகள் வந்தது. இது நாங்க ஒரு டாஸ்மார்க் வச்சிருந்தா நாங்க சொல்லிக்கிறோம். அவங்க எடுத்த பாடு கிடையாது. 10 வருஷத்துக்கு மேல நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இது. ஆனா யாரும் வந்து செயல்படுத்தல. இந்த ஆட்சி புது ஆட்சியா வந்து செயல்படுத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நேராக போய் கடையிலே போய் மறியல் பண்ணியிருக்கோம். எல்லாம் அனைத்து கட்சி சார்பாகவும் அதிமுக, திமுக, பிஜேபி, கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சி சார்பாகவும் போராட்டம் அங்கே கடையிலே போய் போராட்டம் பண்ணியிருக்கோம். ஒன்றும் கிடையாது, நோ ரெஸ்பான்ஸ். அவங்க காவல்துறையை வச்சு நம்ம இப்போ மறியல் பண்ணுறவங்கள மிரட்டுற போக்கில் தான் நடந்துக்கிறாங்க இதுவரையிலும். அப்படிதான் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கப்பா 10-12 வருஷம் ஆகிப்போச்சு. போராட்டம்னு அறிவிச்சிட்டாக்கா உடனே 100-200 போலீஸை கூச்சிடுறாங்க. யாரையும் சேர்க்க விட மாட்டாங்க. அதுக்கு உடனே ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க டக்குன்னு. அது என்ன தெரியல, கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு வருமானம் பத்தலையானு தெரியல. ஆக்கப்பூர்வமான வழிகளை நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா இந்த எல்லாரையும் குடிநோயால் ஆக்கி அப்பதான் இவங்க சொல்றதை கேட்பாங்களா அப்படின்னு அரசாங்கம் நினைக்குதானு தெரியல. பாப்போம், புது கவர்மெண்ட் வந்து மாற்றத்தெல்லாம் எதனா புதிய சிந்தனைகள் கொண்டு வராங்களான்னு தெரியல. பாப்போம். எங்களால ரோட்ல ஃப்ரீயா வர முடியல. கூட்டமா இருக்குது. நடந்து கூட வர முடியல. டூ வீலர்ல வந்தாலும் காரு, டூ வீலர்லாம் இருக்குது. வர முடியல. ஒரு 10 வருஷமா இருக்கு. நான் அந்த இடத்துல வந்து ஒரு 7 வருஷம் இருந்தேன் அந்த இடத்துல. அதுக்கு மேல எனக்கு சேஃப்டி இல்ல. அம்மா கூட இருந்ததுனால அங்க இருந்தேன். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சேஃப்டி இல்லைன்றதுனால தான் நான் இந்த பக்கம் வந்தேன். போன ஆட்சியில வந்து ரொம்ப திருடு எல்லாமே இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. இந்த ஆட்சியிலையாவது அதெல்லாம் இல்லாம இருக்கணும். இதுக்கு முக்கிய காரணம் டாஸ்மார்க் தான். குடிக்கிறதுனால அவங்களோட மனநிலைமை என்ன எப்படி மாறுதுன்னு தெரியாது. இப்போ சின்ன குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேன்றாங்க நிறைய நம்ம பாக்குறோம். ஸோ இந்த போதைப் பொருளை ஒழிச்சா நல்லா இருக்கும்.